சிந்து பைரவி டுடே எபிசோடு. மகா இருந்துட்டு, சிவா நீ என்ன சிவா அந்த சிந்துவோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதா சொல்லிட்டு இருக்க, நீ அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போகக்கூடாது, நான் பெரியம்மாக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா, நான் போய் தான் ஆகணுன்றாங்க. சிவா நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க சிவா, உனக்கு அம்மா மேலே பாசனதே இல்லையா, உன் பெரியம்மா கிட்ட போயிட்டு என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லு, வேலை இருக்குன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லு சிவா. இல்லைம்மா நான் பெரியம்மாக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றியே ஆகணும், கண்டிப்பாக நான் போகாது என்னால் இருக்க முடியாது, சாரிமான்றாங்க. ரொம்ப கோவமா நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேல சிவான்ட்டு கோவமாக மகா கோச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் சிந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிட்டு அப்படின்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா நீ அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போகக்கூடாது மகாத்த சொன்னாங்க, ஆனால் டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், போகமாட்டேன்னு சொல்லிட்டாரா. இல்லை அதுதான் நடக்கலை, நான் போவேன், பெரியம்மாக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன்ற மாதிரி சொன்னார். இப்போல்லாம் வர வர டாக்டர் கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது அப்படின்றாங்க. அப்படியே சிந்து அதே மாதிரி நடந்தால் சந்தோஷம்தான்றாங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் கிட்ட வந்து சேஞ்சு தெரியுது, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இங்கே பாரு சிந்து, நீ டாக்டர் கூட சந்தோஷமாக வாழ்ந்தா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லுன்றாங்க. ஆமாம் எனக்கு டாக்டர் கூட சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சிந்துக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் சந்தோஷத்தில் நான் பைரவி கிட்ட சொல்கிறேன்னு ஓடி வருவாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற பூத்தொட்டியை கீழே போட்டு உடைச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு ஐஷு கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்களுடைய அம்மாவை மீறி கூப்பிடுறாங்க. அம்மா வேணும் நீ என்னுடைய பொருளை உடைச்சிட்டு அம்மா நீ வாங்கி தந்துட்டான்றாங்க. ஏண்டி உனக்கு கண்ணு பொறுக்கலையா, நீ என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்தது ஆசை இப்படி உடைச்சிட்டு, நான் தெரியாததான் உடைச்சேன், தெரியாது உடைச்சிருப்பா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அப்போவே உன் அப்பா கலதை போல கொடுத்து ஏதாச்சும் கொடுத்து உனக்கு சாக அடிச்சிருக்கலாண்டி, நீ வந்து தரிதரம் தான் என் குடும்பமே இப்படி ஆட்டி படிச்சிட்டு இருக்குன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ட்டுலாம் அசிங்கப்படுத்துறாங்க. சிவா இதை பார்த்து ஃபீல் ஆகுறாங்க. அப்புறம் இதை க்ளீன் பண்ணணுன்னே நான் க்ளீன் பண்ணுற சிட்டு சொல்கிறாங்க, நீ கொட்டின இல்லை அவள் தானே தள்ளி விட்டா, நீ போய் வேறு வேலை இருந்தால் போய் பாருன்னு சொல்லிட்டு சிந்து வேலையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணும்போது அந்த பாட்டில் பீஸ் கையை குத்திக்கும். இங்கே பாரு பீஸ் தானே குத்திக்கிச்சு, ஒன்றும் செத்தர மாட்டேன் க்ளீன் பண்ண அப்படின்றாங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் அம்மா ஒரு நிமிஷமா அப்படின்னு சிவா வராங்க. என்னாச்சு சிவா, அம்மா என்ன இருந்தாலும் நீங்கள் சிந்துக்கிட்டு அப்படி நடந்துக்கிறது தப்பு, எதுக்காக சிந்துக்கிட்டு அப்படி நடந்துக்கிறீங்க, அவள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு மரியாதை கொடுங்கம்மா, ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஐஷு உனக்கும் தான் சொல்கிறேன், தேவையில்லாத சிந்து மாதிரி கஷ்டப்படுத்தினா அப்படி நடக்கிறது வேறு அப்படின்ட்டுலாம் வான் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்பவே கவலையோடு இருக்காங்க ஐஷு. இதெல்லாம் பார்த்து சிந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் சிவா சொல்லிட்டு போனதுமே, அம்மா என்னம்மா அண்ணன் இப்படி மாறிச்சு, எனக்கும் தாண்டி புரியல, ஸ்னேகா கிட்ட சொல்லணுன்றாங்க. அப்புறமா ஆறுமுகம் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. ஏய் என்ன விருந்துக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கியா, அம்மா விருந்துக்கு நீ வரக்கூடாது வர முடியாதுன்னு சொல்லு, என் அம்மா சொல்லிட்டாங்க நான் போய் தான் ஆகுவேன், நீ எப்படி வரைய பார்க்கல, நீ எப்படி தடுக்கிற நானும் பார்க்கலான்டாங்கச்சு. இவன் திருந்தவே மாட்டான்ற மாதிரி பைரவி கோவப்படுறாங்க. அப்புறம் விருந்துக்கு போகிறாங்க. ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளே வர சொல்கிறாங்க. டாக்டர் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டு கல்யாணம் வர, நீ வலதுக்கால் எடுத்து வச்சு உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கால் எடுத்து வச்சு போகிறாங்க. நம்மளும் அது மாதிரி புலமச்சி வா அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமாக திட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறமா உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வரவேற்பெல்லாம் கொடுக்குறாங்க. உள்ளே வந்து ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. அம்மா டாக்டர் கிட்ட இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுதுமான்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து அத்தையை நல்லா பார்த்துக்கிற பைரவின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா கால் வருது, உடனே வெளியே போயிட்டு பேசுகிறாங்க. சிவா சொல்லு என்ன விஷயம் அப்படின்றாங்க. சிவா என்ன சிவா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஸ்னேகா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.